ரிஷபராசி பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி பொறுப்பாக அதை செய்வீங்க. விடாமுயற்சியோடு அந்த வேலையை இறுதி வரை செய்து நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி. அழகான தோற்றம், அழகான பேச்சு திறமை, வசீகரமான பேச்சு திறமை, இது எல்லாமே ரிஷபராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இயற்கையை ரசிப்பீங்க. அழகான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாக இருக்கும். திடமான முடிவு எடுக்கக்கூடிய திறமைசாலிகள் அப்படின்னு கூட சொல்ல ரிஷபராசிக்காரங்க உங்களை. இந்த பிடிவாதம் மட்டும் அதிகமாக இருக்கும். மாற்றங்களை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்க மாட்டீங்க ரிஷபராசிக்காரங்க நீங்கள். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தோட கிரக சூழலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் அது போலவே நடக்குமா? உங்களுக்கு இந்த சூழலால் பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பயன்பெறக்கூடிய தகவல் இருக்குது. ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், அடுத்து ரோஹிணியும், அப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திரம்ல 1, 2 பாதங்களும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன ஒரு மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி பாருங்க சுக்கிரன். சுக்கிரன் வந்து சகல கலைகளுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர். நல்ல ஒரு வாக்குவன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெறக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். ஒருத்தங்க திடீர்னு நல்ல ஒரு உச்சத்துக்கோ நல்ல ஒரு உயர்வுக்கோ வரும்போது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், இவங்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாங்க அதனால தான் இப்படி அமையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ரிஷபராசிக்காரங்க. அப்படி எப்படிங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பின்னடைவு ஏற்படுத்த முடியும்? நீங்கள் முறையான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும். அதாவது சூரியனோட அருளையும் சுக்கிரனோட பரிபூர்ண அம்சமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் பெறலாம். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் தினம்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். சுக்கிர பகவானோட பரிபூர்ண அருளையும் பெற நீங்கள் பெருமாளை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவது சிறப்பான நன்மை ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே விரைவில் உங்களை வர தொடங்கும். சிறப்பான உயர்வையும் நன்மையும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம். உங்கள் ராசியில் பாருங்கள் சந்திரனும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் இருக்காங்க. அடுத்த ஸ்தானம் தனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்தது சுகஸ்தானம், அங்கே கேதுவும். அடுத்த ஸ்தானம் தொழில் ஸ்தானம், அதில் ராகுவும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, இந்த 3 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அடுத்து அயன சயன போகஸ்தானம், அங்கே பாருங்கள் சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் அடுத்தவங்க சொல்கிறத நம்பாதீங்க. அதை நம்புறதுக்கு முன்னாடி அதை பற்றி சரியாக ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணால் நல்லதாக இருக்கும். எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்க தான், நம்ம நண்பர்கள் தான், நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு யாரையும் கண்மூடித்தனமாக இந்த வாரம் நம்பாதீங்க. அப்படி நம்பாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி பாருங்கள், நன்மையை பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், ஒரே குறிக்கோளோட இருக்கிறத விட்டுட்டு வாடிக்கையாளர்களோட தேவை என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு செயல்களை செயல்படுத்துங்க. முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். இந்த வாரம் பணவரத்து நல்லா இருக்குது. அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே துணிச்சலாக உங்களுக்கான வேலையை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு.
அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகளாலுமே உங்களுக்கு நன்மை வந்து சேரும். உங்களுக்கான பொறுப்புகளை சரியாக நீங்கள் செஞ்சாலே போதும், நன்மை, நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றத்தை கண்டிப்பாக இந்த வாரம் பெறுவீங்க. குடும்பத்திலையுமே தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைஞ்சி உங்களுக்குள்ள நல்ல ஒரு நெருக்கம் வருது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் நட்பு பக்கபலமாக இருக்கும். ஆனாலும் பண விஷயத்துலையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் ரிஷபராசிக்காரங்க இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பேசுகிறத தவிர்த்துட்டு செயலில் வேகம் காட்டுங்க, நன்மையை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவி இப்போ பக்கபலமாக கிடைக்கும். வீணாக மனசில் தோணின பயம் நீங்கும். அரசியல்வாதிகள்லாம் இப்போ பாருங்கள், வேலை விஷயமா சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய சூழல் உருவாகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனமாக படித்தா, நேரம் எடுத்து படித்தா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை பெற முடியும். சக மாணவர்கள் மத்தியிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை சுமையுமே கொடுக்கும். கவனமாக வேலையை கையாளணும். அதே போல் உத்தியோக ரீதியாக பதவியில் மாற்றம் வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் பாருங்கள், இப்போ தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். உங்கள் வியாபாரத்தில் விற்பனை, லாபம் இது ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கடனை அடைக்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. தொழிலை மேம்படுத்துக்க இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் மறையுது. பிள்ளைங்களால் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி ஏற்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் திருப்தியான சூழல் உருவாகுது. வருமானம், புதிய வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், அதனால் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்களை சரியாக செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்தினா நன்மையை கண்டிப்பாக பெறலாம். குடும்பத்துக்காக பண தேவை இருக்கும், அதை நீங்கள் இப்போ சரியாக பண தேவையை முதலீடுகளால் எடுப்பீங்க. பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சிறப்பான செயலால் நல்ல வெற்றியும் நல்ல ஒரு வெகுமதியும் பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாங்க, அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த பலனை தரதுனால எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் பிரச்சனை ஏற்படாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த அமைப்பு இருக்கும் பொழுது எதிரிகளின் சூழ்ச்சி வலைகளை நீங்கள் முறியடித்து நல்ல ஒரு செல்வாக்கை நிலைநிட்டக்கூடிய அமைப்பு வரும். கூட இருந்தே துரோகம் செஞ்சவங்க யார் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பீங்க. எதிரிகள் உங்களை விட்டு தானாக விலகிடுவாங்க. சூழ்ச்சி வலையை முறியடித்து செல்வாக்கை நிலைநிட்டக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் உண்டாகுது. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருந்தால் போதுங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இணையதள தொழிலில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க உங்கள் வேலை, தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக உழைப்பீங்க. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் பெருமாளை வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறலாங்க. பெருமாளின் பரிபூரணங்களும் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் சூழ்நிலை காரணமாக தேவையில்லாத மன சங்கடம் வரலாம். சூழ்நிலைகளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு கையாளுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் போய் எந்த இடத்துலையுமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுடாதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் போய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இந்த வாரம் இருக்கக்கூடிய நிர்பந்தம் இருக்குது. அதனால் எல்லா செயல்களையுமே கவனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா இதனால் மன உளைச்சல் அதிகமாகும். அதனால தான். வருமானம் நல்லா இருக்குது. வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதை சீராக பயன்படுத்துங்க. அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். இந்த வாரம் வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்குது. மேலிடத்தில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் வந்து சேருது. அதே போல் திடீர்னு பாருங்கள், வெளியூர் பயணம் போகிற மாதிரியான வாய்ப்பு வரும். தக்க சமயத்தில் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு வருது. இதனால் நன்மையும் நல்ல மாற்றத்தையும் பெறுவீங்க. அடுத்து மிருகசீரிடம். இந்த வாரம் சிலருக்கெல்லாம் நீங்கள் கவனமாக பண விஷயத்தில் இல்லை அப்படின்னா பின்னடைவு ஏற்பட்டுருங்க. இந்த வாரம் சிலர்கிட்ட ரொம்பவுமே கண்டிப்பாக நடந்துப்பீங்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்வீங்க. அதுவும் ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வரும். விலையுறந்த பொருள் ஒன்று பரிசாக வரும். நண்பர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா அமைப்புமே நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்க நீங்கள்
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் ஆலயம் இருந்தால் தினம்தோறும் பெருமாள் ஆலயம் சென்று நீங்கள் பெருமாளை வழிபடுறதும் அங்கே இருக்கக்கூடிய ஆண்டாள் அன்னையை வழிபடுவதும் சிறப்பான உயர்வையும் மனதில் இருந்த சஞ்சலத்தையும் நீங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லா வகையிலுமே கிடைக்க இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்துங்க. தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜைகளை தீபமேற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்க. நன்மை